அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதே ஹிந்தில சிந்தூர் அப்படின்னா நம்ம பெண்கள் வந்து அவங்களுடைய கணவன்களுக்காக நெற்றியில இடக்கூடிய அந்த விஷயத்தான் வந்து சிந்தூர்னுவாங்க. நீங்க இந்த டார்கெட்டோடைய இந்த தீவிரவாத அட்டாக் உடைய அடிப்படையான விஷயமே என்ன? ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்தியர்களுடைய மன வலிமையை சீர்குலைக்கணும். ஏன்னா சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அப்படின்னும் பொழுது அதுலயும் ஆண்களை அது வயது வித்தியாசம் பார்க்காம அவங்க வந்து கொலை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுடைய மனைவிகள் முன்னாடியே சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்கோர்ஸ் ஒரு மோரலா நமக்கு என்ன தோணும் நம்ம பெண்களுக்கு? இப்ப எல்லை பகுதிகளுக்கு ஒரு வேளை நம்ம ஆர்மி வீரர்கள் போறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சங்கடங்கள் வரும். பெண்களுக்கான ஒரு, ஏன்னா அவங்க தான் வீடே, அவங்கதான் பெண்கள் தான் வீடே அப்படின்னும் பொழுது அவங்களுடைய மன வலிமையை சீர்குலைக்கும் பட்சத்துல அதை ஆஹ் அவங்க என்ன டார்கெட் நினைச்சாங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு. ரெண்டாவது, ஹிந்து சுற்றுலா பயணிகள், இந்து ஆண்கள் அப்படின்னு பார்த்து அவங்க சுட்டுக் கொன்றது அப்படின்றதும் இந்தியாவுல ஒரு விதமான மத கலவரத்தையோ இல்ல ஒரு பிரிவினைவாத மோதலையோ ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட்டை வச்சதன் மூலியமாவே இது ரெண்டுமே காணாம போகப்பட்டிருக்கு. முதல்ல அந்த பேரு, ஏன்னா பழி வாங்குறதுக்காக, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்துக்காக, துயரத்துக்காக பழி வாங்குறதுக்காக நாங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றத வெளிப்படையா சொல்லக்கூடிய அளவுலதான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த இரண்டு பெண் காவல் ரெண்டு பெண் பாதுகாப்பு படை அதிகாரிகளை பயன்படுத்தும் பட்சத்துல ஒரு விதமான ஒரு உத்வேகத்தை வந்து பொதுமக்களுக்கும் கொடுக்கும், பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க.